நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு செட்டிங்கை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பாருங்க. டீட்டெயிலா உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க போலாம். நீங்க வாட்ஸ்அப்ல சாட்லாம் பண்ணும்போது அதுல ஒரு சில டெக்ஸ்ட் வந்து நீங்க தவறுதெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவீங்க. அந்த டெக்ஸ்ட்டை மீண்டும் திரும்ப பெறலாம். எப்படி கேட்குறீங்களா? எடிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை ஒரு ரகசிய இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு அதை நீங்க தட்டின்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த டெக்ஸ்ட்டை வந்து தப்பா நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்புறீங்களோ அதை மறுபடியும் சரி பண்ணி அனுப்பலாம். அதை நீங்க உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. கூடுதலா ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாட் கான்டாக்டை ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த கான்டாக்ட்ல ஒரு இமேஜோ, டாக்குமெண்ட்டோ, வீடியோவோ, கிஃப்டோ ஏதோ அனுப்புறீங்க. அனுப்பும்போது கேப்ஷன் வச்சு அனுப்புறீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த போட்டோவை நான் அனுப்ப போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஆட் கேப்ஷன் இருக்கு. ஹாய்னு கொடுத்து நான் சென்ட் பண்றேன். அந்த போட்டோ சென்ட் ஆயிடுச்சு. போட்டோ வித் கேப்ஷனோட சென்ட் ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்க வீடியோ அனுப்புனீங்கன்னா அதுலேயே கேப்ஷன் இருக்கும். டாக்குமெண்ட் கேப்ஷன், அதே மாதிரி கிஃப்ட்ல நீங்க கேப்ஷன் வச்சு அனுப்பலாம். இந்த மாதிரி எல்லாத்துலயும் நீங்க கேப்ஷன் வச்சு அனுப்பலாம். தப்பா போயிடுச்சுன்னா எடிட்டும் பண்ணலாம். பட் உங்களுக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க எடிட் பண்ணி மறுபடியும் அனுப்பிக்கலாம். இப்போ என்ன பண்றேன், நான் வந்து பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட் எடிட். இப்போ இதை ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுல இந்த போட்டோல ஹாய்ன்னு இருக்கா, இப்போ நான் குட்னு பண்றேன். ஸோ குட்னு மாறிடுச்சா? இந்த மாதிரி போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், கிஃப்ட்ஸ்ல நீங்க அனுப்பின கேப்ஷனை எடிட் பண்ணி மறுபடியும் அனுப்பலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.